பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். தொடர்ச்சியாக நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ் சுன்னஹ் என்ற நூலிலிருந்து எங்களுடைய அன்றாட அமல் இபாதத்துக்களினுடைய சட்டதிட்டங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் கிரகண தொழுகைகள் மற்றும் ஜனாசா தொழுகை தொடர்பான சட்டதிட்டங்களை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். கிரகணம் என சொல்லும்போது சந்திர கிரகணம், சூரிய கிரகண தொழுகைகள் இரண்டையுமே அது உள்ளடக்குகின்றது. அல்லாஹு தஆலா இந்த கிரகணங்களை மனிதர்களை பயமுறுத்துவதற்காக செய்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலாவினால் நினைத்ததை இந்த உலகத்திலே சாதிக்க முடியும். பகலை இரவாக அல்லாஹு தஆலா நாடினால் மாற்றுவான் என்கிற பயத்தை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த கிரகணங்கள் இருக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணித்த போது கிரகணம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் நபி அவர்களுடைய மகன் மரணித்ததற்காக கிரகணம் ஏற்படுவதாக சிலர் பேசிக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளது. அவை யாருடைய மரணத்திற்காகவோ அல்லது யாராவது பிறப்பதற்காகவோ கிரகணம் ஏற்படுவதில்லை, மறைவதில்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவை இரண்டையும் கொண்டு தன்னுடைய அடியார்களை பயமுறுத்துகிறான், எச்சரிக்கை செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிரகண தொழுகையினுடைய சட்டத்தை பார்த்தோமாக இருந்தால், கிரகண தொழுகை என்பது வாஜிபாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏவி இருக்கிறார்கள். கிரகணம் ஏற்பட்ட போது திடுக்கிட்டவர்களாக பள்ளிவாயிலை நோக்கி வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பயமுறுத்துவது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை ஒன்றிணைத்து தொழுவித்திருக்கிறார்கள் என்கிற இந்த செய்திகளை எல்லாம் வைத்து இமாம்களான இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லா, அபு அவானா ரஹிமஹுல்லா, அது போன்று ஷேக் அல் அல்லாமா இப்னுல் உஸைமீன் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இந்த தொழுகை வாஜிபானது என்று குறிப்பிடுகிறார்கள். சந்திர சூரிய கிரகண தொழுகையினுடைய நேரங்களை பொறுத்தவரை சந்திர அல்லது சூரிய கிரகணம் ஆரம்பித்ததில் இருந்து அது நிறைவடைகின்ற வரை தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கிரகணங்களில் எதையாவது நீங்கள் பார்த்தால் அது நீங்கும் வரை நீங்கள் தொழுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். கிரகண தொழுகையை நிறைவேற்றுகின்ற முறை சற்று வித்தியாசமானது. நமது ஏனைய தொழுகைகளை விட இந்த தொழுகை வித்தியாசமானதாக இருக்கிறது. 4 ருக்கூகள் 4 சுஜூதுகளை கொண்ட தொழுகையாக இந்த தொழுகை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இதனுடைய கிராத்துக்கள் வெளிப்படையாக ஓதுதல் வேண்டும். பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் வெளிப்படையாக கிராத்தை ஓதுதல் வேண்டும். தொழுகிற முறையை பொறுத்தவரை முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி சற்று நீளமான ஒரு சூறாவை ஓத வேண்டும். ருக்கூவுக்கு செல்ல வேண்டும். பிறகு இஅ்திதாலுக்கு வர வேண்டும். இஅ்திதாலிலே ஓத வேண்டிய துவாவை ஓத வேண்டும். பின்னர் சுஜூது செய்து விடாமல் திரும்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முதலாவது ஓதிய சூறாவை விட சற்று சிறிய சூறாவை ஓத வேண்டும். பின்னர் ருக்கூவுக்கு செல்ல வேண்டும். பின்னர் இஅ்திதாலுக்கு வந்து சுஜூதுக்கு செல்ல வேண்டும். சுஜூதிலிருந்து நடுஇருப்புக்கு எழும்பி இரண்டாவது சுஜூது முடிந்ததற்கு பிறகு நாம் இரண்டாவது ரக்காத்திற்காக எழும்ப வேண்டும். இரண்டாவது ரக்காத்திலே முதல் ஓதியதை விட சற்று சிறிய அத்தியாயத்தை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்ததாக. பின்னர் ருக்கு செய்ய வேண்டும். ருக்குயிலிருந்து எழ வேண்டும். பின்னர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முன்னால் ஓதிய சூறாவை விட சற்று சிறிய சூறாவை ஓத வேண்டும். பின்னர் ருக்குவுக்கு சென்று எழுந்து பின்னர் சுஜூது செய்ய வேண்டும். பிறகு நடு இருப்புக்கு அடுத்ததாக அத்தஹியாத் ஓதி சலாத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த தொழுகையினுடைய முறையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் 4 ருக்குகளையும் 4 சுஜூதுகளையும் கொண்டதாக கிரகண தொழுகை இருக்கிறது. கிரகண தொழுகை முடிந்ததற்கு பிறகு இமாம் வந்திருக்கின்ற மாமூம்களுக்கு
பிரச்சாரம் செய்வது, மாமும்களுக்கு ஹுதுபா செய்வது, அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய மகிமைகளை எடுத்துச் சொல்வது, உலகம் அற்பமானது என்பதை தெளிவுபடுத்துவது, தொழுகையிலே அதிகமாக துஆ செய்யுமாறும் இஸ்திக்பார் செய்யுமாறும் அடுத்தவர்களை தூண்டுவதும், அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்கின்ற விஷயங்களிலிருந்து ஓரமாகி இருக்குமாறு தூரமாகி இருக்குமாறு அடுத்தவர்களை எச்சரிக்கை செய்வதும் இமாமுக்கு சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்ததும் அவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். கிரகணம் முடிவடைவதற்கு முன்னர் தொழுகை முடிவடைந்து விட்டது என்றால், கிரகணம் முடிவடையும் வரை அவர் பிரார்த்தனையில் திக்ரில் இருக்க வேண்டும் என்பதை செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. நாம் தொழுது முடிப்பதற்கு முன்னர் கிரகணம் முடிந்து போகுமாக இருந்தால் தொழுகையை நாங்கள் சற்று சுருக்கி சிறியதாக தொழுது கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. இன்றைய பாடத்தின் இரண்டாவது தலைப்பு ஜனாசாவினுடைய சட்டங்கள், ஜனாசாவினுடைய தொழுகைகள், அதில் வரக்கூடிய ஜனாசாவினுடைய தொழுகை, அதில் வரக்கூடிய விடயங்கள் பற்றியதான் இன்றைய பாடத்தினுடைய அடுத்த தலைப்பாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்தவரை அவன் மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் மரணிக்கக்கூடியவன், அல்லாஹு தஆலா என்னை விசாரிக்க இருக்கிறான், நான் இந்த உலகத்திலே அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அவன் வாழ வேண்டும். நல்லமல்களை அதிகம் செய்யுமாறு அவன் பணிக்கப்பட்டிருக்கிறான். தீமைகளிலிருந்து தௌபா செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறான். அநியாயம் செய்வதிலிருந்து தூரமாகுமாறு மனிதன் பணிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், உங்களுடைய சுவைகளை இன்பங்களை எல்லாம் தொலைத்துவிடக்கூடிய அழித்துவிடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே மரண சிந்தனையோடு ஒரு முஸ்லிம் வாழ்வது அவனுக்கு இஸ்லாம் வழங்கிய வழிகாட்டலாக இருக்கிறது. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருடைய நோயை நாங்கள் விசாரிக்க செல்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அவரிடம் சென்று தௌபா செய்யுமாறு நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய வசியத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்யுமாறு நாங்கள் அவருக்கு ஞாபகப்படுத்துவது சுன்னத்தாக இருக்கிறது. அதுபோன்று நாங்கள் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் யாரையாவது கண்டால் அவருக்கு நாங்கள் கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உயிர் பிரியும் நேரத்தில் யாரையாவது நீங்கள் அடைந்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அவ்வாறு நாங்கள் செய்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. கிபிலாவை முன்னோக்கி அவரை நாங்கள் வளர்த்த வேண்டும். அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மரணித்ததற்கு பிறகு அவருடைய கண்களை மூடிவிட வேண்டும். அவரை அவசரமாக குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்வதற்குரிய பணிகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். குளிப்பாட்டுவதனுடைய சட்டம் என்ன, குளிப்பாட்டுகின்ற முறை என்ன என்பது இந்த தலைப்பினுடைய முதலாவது அலகாக இருக்கிறது. ஜனாசாவை குளிப்பாட்டுவது வாஜிபான கடமையான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒருவர் ஹஜ்ஜில் இருக்கிற நேரம் அவருடைய வாகனத்தில் இருந்து கீழே விழுகிறார். அவரை அந்த வாகனம் மிதிக்கிறது, அவருடைய ஒட்டகம் மிதிக்கிறது, அவர் மரணித்து போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ஸிலுஹு பிமாஇன் வஸித்ரின், அவருக்கு இளந்த இலையை கொண்டும் தண்ணீரை கொண்டும் அவரை கழுவுங்கள், குளிப்பாட்டுங்கள் என்று சொல்கிறார். அதுபோன்று தன்னுடைய மகள் ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை 5 தடவை அல்லது 7 தடவை குளிப்பாட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே குளிப்பாட்டுவது கடமை, ஆனால் அது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் படித்ததைப் போல ஃபர்து கிஃபாயா என்பது சமூகத்திலே ஒரு சாரார் செய்வார்களாக நிறைவேற்றுவார்களாக இருந்தால் அடுத்தவர்கள் மீதுள்ள குற்றம் இல்லாமல் போகிறது. எவருமே அதை நிறைவேற்றவில்லை என்றால் எல்லோரும் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள். எனவே ஜனாசாவை குளிப்பாட்டுவது ஃபர்து கிஃபாயா என்ற சட்டத்தின் கீழே வருகிறது. ஜனாசாவை குளிப்பாட்டுவதை பொறுத்தவரை குளிப்பாட்டுவதனுடைய சட்டங்களை தெரிந்த நம்பிக்கையான நீதமுள்ள நல்ல ஒரு மனிதரை தேர்வு செய்வது நமது கடமையாக இருக்கிறது குளிப்பாட்டுகின்ற நேரம். அதுபோன்று மரணித்தவர் யாரையாவது குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத்தை செய்திருந்தால், உதாரணமாக
மரணித்தவர், என்னுடைய மகன் என்னை குளிப்பாட்ட வேண்டும் அல்லது இன்னார் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்ற வசியத்தை செய்திருந்தால் அவரை முற்படுத்த வேண்டும். அல்லது அப்படி இல்லை என்றால் ஜனாசாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை நாங்கள் முற்படுத்த வேண்டும். அவருடைய தந்தை, பாட்டன், மகன், அது போன்று ஏனைய உறவுகளில் நெருக்கமானவர்களை நாங்கள் முற்படுத்த வேண்டும். ஜனாசாவினுடைய சட்டதிட்டங்கள் பற்றி அறிந்தவர்களாக அவர்கள் இருக்கின்ற போது. அப்படி இல்லை என்றால் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்குரிய சட்டதிட்டங்கள் அவர்களுக்கு தெரியாது என்று சொன்னால், சட்டதிட்டங்களை தெரிந்தவர்களைத்தான் நாங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக முற்படுத்த வேண்டும். ஆண்கள் ஆண்களுடைய ஜனாசாக்களை குளிப்பாட்ட வேண்டும். பெண்கள் பெண்களுடைய ஜனாசாக்களை குளிப்பாட்ட வேண்டும். கணவன் மனைவியை பொறுத்தவரை அவர்கள் இருவரும், கணவன் மனைவி மரணித்தால் மனைவியை குளிப்பாட்டலாம், மனைவி கணவன் மரணித்தால் கணவனை குளிப்பாட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சிறுவர்களை குளிப்பாட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7 வயதை விட குறைந்தவர்களாக சிறுவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களை ஆணும் குளிப்பாட்டலாம், பெண்களும் குளிப்பாட்டலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் ஏனைய ஆண்களை பெண்கள் குளிப்பாட்டுவதோ பெண்களை ஆண்கள் குளிப்பாட்டுவதோ தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் அல்லாதவரை குளிப்பாட்டுவதும் அவருடைய ஜனாசாவுக்காக தொழுகை நடத்துவதும் கவனிடுவதும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மையத்தை குளிப்பாட்டுகின்ற போது சுத்தமான நீரை பயன்படுத்த வேண்டும். மறைக்கப்பட்ட ஒரு இடத்திலே ஜனாசா குளிப்பாட்டப்பட வேண்டும். குளிப்பாட்டுகின்ற நேரம் ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற வேலையோடு தொடர்பட்டவர்களை தவிர வேறு எவரும் இல்லாத அடிப்படையிலே பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜனாசாவினுடைய குறைகள் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது, அவைகள் அம்பலப்பட்டு விடக்கூடாது. ஜனாசாவை குளிப்பாட்டுபவர் கூட நம்பிக்கையானவராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று அதற்காகவே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற முறையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற உயரமான இடத்திலே அல்லது கட்டிலே அவரை நாங்கள் வைக்க வேண்டும். அவருடைய அவுரத்தை முதலிலே மறைக்க வேண்டும். வெளிப்படாத அடிப்படையிலே தடிப்பமான அல்லது கடும் நிறமுடைய துணிகளை கொண்டு நாங்கள் அவுரத்தை மறைக்க வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய உடம்பிலே உள்ள ஏனைய ஆடைகளை நாங்கள் களைய வேண்டும். பிறகு குளிப்பாட்டுபவர் தன்னுடைய கையை ஜனாசாவினுடைய தலையின் அடியிலே வைத்து சற்று தூக்க வேண்டும். சற்று தூக்கி அடுத்த கையினால் ஜனாசாவினுடைய வயிற்று பகுதியை நன்றாக அமுக்கி விடுவதன் ஊடாக வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். பின்னர் கையில் ஒரு துணியை சுத்தி கொண்டு அல்லது கையுறைகளை பயன்படுத்தி கொண்டு ஜனாசாவினுடைய முன்பின் துவாரங்களினால் வெளியேறியவற்றை அவர் சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக ஆரம்பிக்கின்ற நேரம் வுது செய்ய வேண்டும். ஜனாசாவை முழுமையாக வுது செய்ய வேண்டும். தொழுகைக்கு வுது செய்வதைப் போல அவர் வுது செய்து கொள்ள வேண்டும். ஆனால் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, வாய் கொப்பளிப்பது முடியாது. அதற்காக நாசிலும் வாயிலும் தண்ணீரை தடவி விடுவது போதுமானதாக இருக்கின்றது. குளிப்பாட்டுகின்ற ஒருவர் ஆரம்பத்திலே குளிப்பாட்டுவதாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எல்லா அமல்களுக்கும் உரிய பொதுவான விதியாக இருக்கிறது என்பதை, நிபந்தனையாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதன் அடுத்ததாக குளிப்பாட்டுகின்ற நேரம் வுது செய்து முடிந்ததற்கு பிறகு தலையையும் அவருடைய தாடியையும் இழந்த இலையை கொண்டு அல்லது சவட்காரத்தை கொண்டு கழுக வேண்டும். அதற்கு பிறகு ஏனைய உறுப்புகளை வலப்புறமாக வலது பக்கத்தை முதன்நிலைப்படுத்தி கழுவ வேண்டும். ஏனைய உறுப்புகளிலே தண்ணீரை ஊற்றி கழுவுவதை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கழுவுகின்றவர், குளிப்பாட்டுகின்றவர் தன்னுடைய கரத்திலே ஒரு துண்டை சுற்றி கொள்வது அல்லது கையுறைகளை பயன்படுத்துவது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. ஒரு முறை கழுவுவதுதான் கடமை.
ஒரு முறை கழுவுவதனால் சுத்தமாகிவிடுமாக இருந்தால் ஒரு முறை போதுமானது. அப்படி சுத்தமாகவில்லை என்று சொன்னால் 3 முறை நாங்கள் கழுக முடியும். சுத்தமானாலும் 3 முறை கழுவுவதற்கு அனுமதி இருக்கிறது. சுத்தமாகவில்லை என்று சொன்னால் 3 முறை, 5 முறை, 7 முறை என்று நாங்கள் கழுவுவதை ஒற்றைப்படையாக அதிகரித்து செல்ல முடியும். குளிப்பாட்டுவதனுடைய கடைசியிலே கற்பூரத்தை சேர்த்து நாங்கள் விடுவது, தண்ணீரிலே கற்பூரத்தை சேர்த்து விடுவது சிறந்ததாக இருக்கிறது. பின்னர் மையத்திலே இருக்கின்ற தண்ணீரை நாங்கள் துடைத்து விட வேண்டும். அதனுடைய முடிகள், நகங்களை நாங்கள் களைந்து விட வேண்டும். பெண்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய முடியை கூந்தலாக பின்னி பின்னால் போட்டுவிட வேண்டும் என்கிற செய்திகளை நாங்கள் பார்ப்போம். குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அல்லது மையித் ஜனாசா நெருப்பினால் எரிந்து மரணித்ததாக இருக்குமாக இருந்தால், அதை எங்களால் கழுவ முடியாத நிலை இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதற்காக தயமம் செய்ய வேண்டும். அது போன்று குளிப்பாட்டியதற்கு பிறகு அவர் குளித்துக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். யார் குளிப்பாட்டுவது என்று நாங்கள் பார்த்தால், ஏற்கனவே நாங்கள் சொன்னதைப் போல குளிப்பாட்டுவதனுடைய சட்டதிட்டங்களை அறிந்த நம்பிக்கையான செய்திகளை நன்றாக செய்திகளிலே அமானிதம் பேணக்கூடிய நீதமானவர்கள் குளிப்பாட்டுவதற்காக முன்வருவது மிக மிக சிறந்ததாக இருக்கிறது. மரணித்தவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் அவருக்கு நெருக்கமானவர்களும் கூட குளிப்பாட்ட முடியும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தினுடைய ஏனைய உறவினர்கள் குளிப்பாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மரணித்தவர் ஒருவரை குளிப்பாட்டுமாறு வசியத்தை செய்திருந்தால் அவர் முற்படுத்தப்பட வேண்டும். பின்னர் தந்தை, பாட்டன், மகன், பின்னர் அதற்கடுத்து குடும்ப உறவுகளிலே நெருக்கமாக உள்ளவர்கள், இனபந்துக்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஏற்கனவே நாங்கள் சொன்னதைப் போல ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையுமே குளிப்பாட்ட வேண்டும். ஆனால் கணவன் மனைவி மாறி மாறி குளிப்பாட்டிக் கொள்வதற்கு ஹதீஸ்களிலே அங்கீகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் எதையாவது ஒரு காரியத்தை முடிவெடுத்து விட்டால் அதை செய்யாமல் விட்டதில்லை. நான் ஏற்கனவே நபியவர்களுடைய மனைவியர்கள் தான் நபியவரை குளிப்பாட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் அவருடைய மனைவியர்கள் மாத்திரமே அவரை குளிப்பாட்டி இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாசத்திற்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், எனக்கு முன்னால் நீ மரணிப்பாயாக இருந்தால் நான் உன்னை குளிப்பாட்டுவேன், உன்னை நான் கபனிடுவேன் என்று சொல்கிறார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய கணவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது அவரை குளிப்பாட்டியதாக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். போர்க்களத்திலே மரணிக்கக்கூடிய ஷஹீதுகளை பொறுத்தவரை அவர்கள் குளிப்பாட்டப்படுவதில்லை. அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடையிலேயே அவர்கள் கவனிடப்படுவார்கள். அந்த ஆடையோடு அவர்கள் அடக்கப்படுவார்கள். அவர்களுக்காக தொழுகை நடத்தப்படுவதில்லை என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். சில போது கற்பம் தரிக்கிறவர்கள் அவர்களுடைய கற்பத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னராக பிரசவித்து விடுகிறார். அது கட்டி விழுதல் என்று சொல்வார். இதனுடைய சட்டத்தை பொறுத்தவரை இந்த கட்டி அல்லது குறைமாத குழந்தை, குறைமாதத்திலே கிடைக்கின்ற இந்த பிரசவங்களை பொறுத்தவரை கற்பம் தரித்து 4 மாதங்கள் பூர்த்தியானதற்கு பிறகு இந்த பிரசவம் ஏற்படுமாக இருந்தால், பிள்ளைப்பேறு நடக்குமாக இருந்தால், ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு ஜனாதாவாக இருந்தால் எது எல்லாம் கடமையோ அது எல்லாம் கடமை, அவை அனைத்தும் செய்யப்பட வேண்டும். 4 மாதம் பூரணமாகவில்லை என்று சொன்னால் அதற்கு
எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. முறையாக அதை நாங்கள் அடக்கி விடுவது அல்லது முறையாக புதைத்து விடுவது சிறந்ததாக இருக்கிறது. மையத்தை ஜனாசாவை கஃனிடுகின்ற முறை, அதனுடைய சட்டங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஜனாசாவை கஃனிடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸில் குறிப்பிடுவதைப் போல வாஜிபாக, கடமையாக இருக்கிறது. கஃனிடுவதிலே உடல் முழுக்க மறைப்பது வாஜிபாக இருக்கிறது. ஆனால் உடல் முழுக்க மறைப்பதற்கான பூரணமான ஒரு ஆடையை, ஒரு துணியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், சிறிய அளவிலான ஒரு துணிதான் இருக்கிறது என்று சொன்னால், தலையை முழுமையாக மறைத்து காலை இலை குலைகளால் மறைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கிய வழிகாட்டலில் நாங்கள் பார்க்கிறோம். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, முஸ்அப் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள், உஹது களத்திலே மரணித்திருக்கிறார்கள். அவருடைய தலையை நாங்கள் மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. நாங்கள் எப்படி இவரை கஃன் செய்வது? முழுமையான ஒரு ஆடை அவரை கஃனிடுவதற்கு இல்லையே என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய தலையை நீங்கள் மறையுங்கள், காலை புட்களை கொண்டு மறைத்து அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார். இஹ்ராம் அணிந்த நிலையிலே ஹஜ்ஜிக்காக செல்பவர் அல்லது உம்ராவுக்காக செல்பவர் மரணிப்பாராக இருந்தால், அவருடைய கஃனின் போது அவருடைய தலை மறைக்கப்படக்கூடாது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஃனை பொறுத்தவரை ஆண்களுக்கு 3 துணியாக வைத்துக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. ஆண்களுக்கு 3 துணியாக கஃனை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் சுற்ற வேண்டும். கடைசியிலே தலைப்பக்கமாக மீதமாவதை தலை கீழே மடித்து வைக்க வேண்டும். கால் பக்கமாக மீதமாகின்ற துணியை காலின் கீழே மடித்து வைக்க வேண்டும் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிற யமனைச் சேர்ந்த புதிய, யமனிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற புதிய துணிகளினால், 3 துணிகளினால் கஃனிடப்பட்டார்கள். அவருடைய கஃனிலே ஷர்ட் இருக்கவில்லை, அதுபோன்று தலைப்பாகை இருக்கவில்லை, வெறுமனே 3 துணியிலே சுற்றப்பட்டு கஃனிடப்பட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் கஃனிடுகின்ற நேரம் ஷர்ட், தலைப்பாகை, இன்ன பிற ஆடைகளை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெள்ளை ஆடையாக 3 துணியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை மாத்திரம் மாறி மாறி ஒவ்வொன்றாக சுற்றுவதே கஃனுக்கு போதுமானதாகும். பெண்களை பொறுத்தவரை 5 துணிகளிலே அவர்கள் கஃனிடப்படுவது சிறப்பாக இருக்கிறது. அவர்களுக்கென்று கீழாடை, அவர்களுடைய மேலாடை, தலையை மறைப்பதற்கான ஆடைகள் அவர்களுக்காகவே செய்யப்பட வேண்டும். ஆண்களுக்காக அவ்வாறு செய்யப்படுவதில்லை. அதுபோன்று சிறியவர்கள் ஒரு ஆடையிலே கஃனிடப்படுவது போதுமானது. 3 ஆடையில் அவர்கள் சுற்றப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாடத்தினுடைய 4வது அலகு ஜனாசாவுக்காக நாங்கள் தொழுகை நடத்துவது, அதனுடைய முறை, அதனுடைய சட்டங்கள் தொடர்பானது. ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது. சமூகத்திலே ஒரு சிலராவது அதை நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லு அலா ஸஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்காக நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். நஜ்ஜாஷி மன்னர் மரணித்த செய்தியை சஹாபாக்களுக்கு அறிவித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உங்களுடைய ஒரு சகோதரர் மரணித்து விட்டார், எழும்புங்கள், அவருக்காக தொழுகை நடத்துங்கள் என்று சொன்னார். எனவே ஜனாசாவுக்காக தொழுகை நடத்துவது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஜனாசா தொழுகைக்குரிய நிபந்தனைகள், அதனுடைய ருக்குன்கள், அதனுடைய சுன்னத்துக்கள் என்ன என்பது இந்த பாடத்தினுடைய 5வது அலகாக இருக்கிறது. ஜனாசா தொழுகையினுடைய நிபந்தனைகள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது இதற்கு உரியது. நியத் என்பது மனதிலே நாங்கள் நினைத்துக் கொள்வது, வாயினால் சொல்வது கிடையாது. அதுபோன்று ஜனாசா தொழுகை கடமையான ஒருவராக இருக்க வேண்டும். அதுபோன்று கிபிலாவை முன்னோக்க வேண்டும். அவுரத்தை மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைக்க வேண்டும். இது தொழுகையாக இருப்பதன் காரணமாக நஜீசுகளில் இருந்து தூரமாக வேண்டும். உது செய்து கொள்ள வேண்டும். ஜனாசா வந்திருக்க வேண்டும் அல்லது ஜனாசாவினுடைய செய்தி கேள்விப்படுகிற நேரத்திலே ஜனாசாவுக்காக நாங்கள் தொழுகை நடத்த வேண்டும். உது செய்து கொள்ள முடியாத விடத்து தயம்மும் செய்து கொள்வது ஜனாசா தொழுகைக்குரிய நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஜனாசா தொழுகையினுடைய ருக்குன்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஜனாசா தொழுகைக்காக எழுந்து நின்று தொழ முடியுமானவர் எழுந்து நின்று தொழுவது கடமையாக இருக்கிறது. இது 4 தக்பீர்களை கொண்டதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னனுக்காக தொழுகை நடத்திய நேரம் 4 தக்பீர்களை சொன்னார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். இப்ராஹிமியா என்று ஸலவாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அத்தஹியாத்திலே வரக்கூடிய ஸலவாத் மிகச் சிறந்த ஸலவாத்தாக இருக்கிறது. அதுபோன்று 3வது தக்பீருக்கு பின்னால் மையத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லைத்தும் அலல் மையித்தி, நீங்கள் மையத்திற்காக தொழுகை நடத்தினால் அவருக்காக பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு நாங்கள் 4வது தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுத்துக் கொள்வது. இந்த ருக்குன்கள் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்ததாக ஒழுங்காக செய்ய வேண்டும். ஒன்றை விட ஒன்றை நாங்கள் முற்படுத்த முடியாது. ஜனாசா தொழுகையினுடைய சுன்னத்துக்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தக்பீரின் போது கைகளை நாங்கள் உயர்த்தி கட்டுவது, அதுபோன்று கிராத்துக்கு முன்னால் நாங்கள் அஊது பிஸ்மி சொல்லிக் கொள்வது, தங்களுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் ஜனாசாவுக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்வது, நாங்கள் சூறாக்களை ஓதுகின்ற போது, ஜனாசாவிலே வரக்கூடிய திக்ருகளை ஓதுகின்ற போது சத்தத்தை தாழ்த்தி சத்தமிடாமல் நாங்கள் ஓதிக்கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. ஜனாசா தொழுகைக்குரிய நேரம், அதனுடைய சிறப்பு, தொழுகின்ற முறை என்ன என்பது இந்த பாடத்தினுடைய 6வது அலகாக குறிப்பிடப்படுகிறது. ஜனாசா தொழுகைக்குரிய நேரம் என்பது அது குளிப்பாட்டி கவனிடப்பட்டு அடக்கம் செய்வதற்கு தயார்படுத்தப்பட்ட பின்னர் அதனுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. ஜனாசா ஊரில் இருந்தால் அவ்வாறு நாங்கள் தொழுகை நடத்த வேண்டும். அல்லது ஜனாசா ஊரில் இல்லாத வெளியூரில் உள்ள ஒரு ஜனாசாவுக்காக நாங்கள் தொழுகை நடத்துகிறோம் என்று சொன்னால் அந்த செய்தி கேள்விப்பட்ட நேரம் அந்த தொழுகைக்குரிய நேரமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையினுடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்கிற நேரம், யார் ஜனாசாவுக்காக அதற்கு தொழுவிக்கப்படும் வரை கலந்து கொள்கிறானோ அவனுக்கு 1 கீராத் நன்மை கிடைக்கிறது. அந்த ஜனாசா அடக்கப்படும் வரை யார் அதில் கலந்து கொள்கிறானோ அவனுக்கு 2 கீராத் நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார். சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, வமல் கீராத்தான், 2 கீராத்துகள் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பெரும் மலைகளை போன்ற நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார். வேறு சில அறிவிப்புகளிலே 1 கீராத் என்பது 1 உஹது மலை அளவு பெரியது என்று சில அறிவிப்புகளிலே வந்திருப்பதை நாங்கள் பார்ப்போம். தொழுகை நடத்துகின்ற போது ஆண்களுக்கு தொழுகை நடத்துவதாக இருந்தால் இமாம் தலைக்கு நேராக நிற்றல் வேண்டும்.
ஜனாசாவினுடைய தலைக்கு நேராக நிற்றல் வேண்டும். பெண்களுக்கு நாங்கள் ஜனாசா தொழுகை நடத்துவதாக இருந்தால் அவர்களுடைய நடுப்பகுதிக்கு நேராக நிற்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. பின்னர் ஆரம்ப தக்பீர் சொல்லப்பட வேண்டும். தக்பீருக்கு பிறகு ஊது சொல்லப்பட வேண்டும். பின்னர் பிஸ்மி சொல்லப்பட வேண்டும். பின்னர் சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமிடாமல் ஓதிக்கொள்ள வேண்டும். அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ஜனாசா தொழுகையிலே சத்தமிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத முடியாது. பிறகு அத்தஹியாத்திலே வரக்கூடிய ஸலவாத்தை 3வது தக்பீருக்கு பிறகு 2வது தக்பீருக்கு பிறகு ஓதிக்கொள்ள வேண்டும். பின்னர் தக்பீர் சொல்ல வேண்டும். மையத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்திற்காக பிரார்த்தனை செய்வதற்கு அதிகமான துஆக்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا وأنثانا اللهم من أحييته منا فأحييه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان. வேறு ஒரு பிரார்த்தனையை நாங்கள் பார்க்கிறோம். اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعذه من عذاب القبر أو عذاب النار. அதாபுல் கபர் என்று வந்திருக்கிறது, அல்லது அதாபுல் நார் என்று சில அறிவிப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரணித்த அந்த ஜனாசா சிறியதாக குழந்தையாக இருந்தால் அதற்காக பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஸலஃபன் லிவாலிதைஹி வ ஃபரதன் வ அஜ்ரா என்று ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். 4வது தக்பீரை நாங்கள் சொல்லிக் கொள்வது, அதற்கு பிறகு சற்று நேரம் அமைதியாக மௌனமாக நிற்பது. அந்த நேரத்திலே எங்களால் எதையாவது பிரார்த்தனையை செய்து கொள்ள முடியுமாக இருந்தால் நாங்கள் செய்து கொள்ளலாம். அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு போன்ற துஆக்களை எங்களால் முடியுமாக இருந்தால், நேரம் இருந்தால் நாங்கள் ஓதிக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு வலப்பக்கமாக நாங்கள் சலாம் கொடுத்துக் கொள்வது. வலப்பக்கமாக ஒரு தடவை ஜனாசா தொழுகையிலே சலாம் கொடுத்துக் கொள்வது போதுமானதாக இருக்கிறது. அடுத்த சலாமையும் நாங்கள் கொடுத்து கொண்டாலும் அது குற்றமில்லை, அது ஹராம் என்று ஆகாது என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். யார் ஒருவர் ஜனாசா தொழுகையிலே இமாம் 1வது 2வது தக்பீர்கள் சொன்னதற்கு பிறகு 3வது தக்பீரிலே நுழைகிறாரோ அல்லது 2வது தக்பீரிலே நுழைகிறாரோ அவர் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு எஞ்சிய தக்பீர்களை சொல்லி சலாம் கொடுத்து கொள்ள வேண்டும். யாருக்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னர், ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னர் ஜனாசா தொழுகை தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர் ஜனாசா அடக்கப்பட்டதற்கு பின்னர் அந்த இடத்திற்கு சென்று அதற்கான தொழுகையை நிறைவேற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பள்ளியை துப்புரவு செய்து கொண்டிருந்த பெண்மணி மரணிக்கிறார்கள். நபி அவர்களுக்கு அது தெரியவில்லை, வேறு ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த பெண்மணியை அடக்கம் செய்து விடுகிறார்கள். நபி அவர்கள் அந்த பெண்மணி எங்கே என்று விசாரிக்கிறார்கள். அவர் மரணித்து விட்டார் என்று சொன்ன போது எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க கூடாதா என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை காட்டுமாறு சொல்கிறார்கள். சஹாபாக்கள் காட்டியவுடன் அந்த இடத்திற்கு சென்று அவருக்காக தொழுகையை நிறைவேற்றினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஊரில் இல்லாத வெளியூரில் இருக்கக்கூடிய ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக ஜனாசா தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எப்போது அதை அறிந்து கொள்கிறோமோ அப்போது நாங்கள் ஜனாசா தொழுகையை அவருக்காக நிறைவேற்றிக் கொள்ள முடியும்.
அதுபோன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்ததைப் போல 4 மாதங்கள் பூர்த்தியடைந்த நிலையில் குறைப்பிரசவமாக ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பாளாக இருந்தால் அவளுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் தொழுகை நடத்தப்பட வேண்டும். 4 மாசம் இல்லாது அதற்கு குறைவான காலத்தில் பெற்றெடுத்தால் அதற்காக தொழுகை நடத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனாசாவை சுமந்து செல்வதும் அதற்கு பின்னால் செல்வதும் ஜனாசாவை அடக்கம் செய்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஆர்வமூட்டப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. ஏற்கனவே நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஒரு சகோதரர் மரணித்து விட்டார் என்ற செய்தி நமக்கு கேள்விப்பட்டால் அந்த சகோதரனுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அவருக்காக தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே பங்கு பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்கின்ற கடமையாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன். ஒரு முஸ்லிமுக்கு அடுத்த முஸ்லிமின் மீது உள்ள கடமை உரிமை 5 ஆகும். 1, சலாத்திற்கு பதில் சொல்வது. நோயுற்றால் அவரை நோய் விசாரிக்க, நலன் விசாரிக்க, சுகம் விசாரிக்க செல்வது. அவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவிற்கு பின்னால் சென்று அந்த ஜனாசாவை தொழுவித்து நல்லடக்கம் செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று இருந்தால் நாங்கள் கலந்து கொள்வது அந்த நேரம் கட்டாயமாக மாறுகின்றது. மையவாடிகள் தூர பிரதேசத்திலே இருக்குமாக இருந்தால், சுமந்து செல்வது கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் அதற்காக வாகனங்களை பயன்படுத்திக் கொள்வதும் அல்லது மிருகங்களை சுமப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வதிலும் தப்பு கிடையாது என்பதை செய்திகளிலே நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதுபோன்று அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மையத்தை கபரிலே நாங்கள் அடக்கம் செய்வதற்கு முயற்சிக்கின்ற போது மையத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் அந்த கபருக்குள்ளே இறங்கி அடக்கம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கபறுகளிலே, அதாவது மையத்தை அடக்கம் செய்கிற நேரம் கபரடிகள் எந்த இடங்களிலே மையத்துக்கள் அடக்கம் செய்யப்படுகிறதோ அந்த இடங்களை நாங்கள் மையத்தை அடக்கம் செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும். அது நபி வழியாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலத்திலே மரணித்தவர்களை பக்கியல் கர்கத் என்று சொல்லக்கூடிய மையவாடியில் தான் நல்லடக்கம் செய்தார்கள். சஹாபாக்களும் அதைத்தான் தொடர்ந்தார்கள். எனவே அதை நாங்கள் மையவாடிகளிலே நல்லடக்கம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஜனாசாக்களை வேகமாக குளிப்பாட்டுவதற்கும் கபனிடுவதற்கும் வேகமாக அதற்கு தொழுகை நடத்துவதற்கு அதை அடக்கம் செய்வதற்கும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் மரணித்தால் அவரை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். அவரை நீங்கள் அவருடைய கபருக்கு வேகமாக கொண்டு சேர்ப்பித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே நாங்கள் நாட்கணக்கிலே ஜனாசாக்களை காக்க வைப்பதும் அதை பிற்படுத்துவதும் நபி வழிக்கு முரணானது என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதுபோன்று நாங்கள் ஜனாசாக்களை சுமந்து செல்கிற நேரம் வேகமாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக அதிவேகமாக சென்று ஜனாசாவுக்கு நோவினை கொடுக்கின்ற அடிப்படையிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாக்களை நோவினைப்படுத்துவது உயிருள்ளவர்களை நோவினைப்படுத்துவதற்கு ஒப்பானது என்று ஹதீஸ்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஜனாசாக்களை நோவினைப்படுத்துகின்ற அடிப்படையிலே நாங்கள் நடந்து செல்லாமல் மிதமான வேகத்திலே நாங்கள் ஜனாசாக்களை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஜனாசாக்களை கொண்டு செல்கிற நேரம் அமைதியான அடிப்படையில், மிகவும் கௌரவமான அடிப்படையிலே, சத்தத்தை நாங்கள் உயர்த்தாமல் மௌனமாக நாங்கள் செல்ல வேண்டும். குர்ஆன் ஓதுவதோ அல்லது வேறு ஓதல்களை சத்தமிட்டு நாங்கள் ஓதிக்கொள்வதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் கிடையாது. மாறாக மௌனமாக மரணத்தை ஞாபகப்படுத்தியவர்களாக அந்த அமலிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் நபி அவர்களுடைய வழிகாட்டலாக எங்களுக்கு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை
ஜனாசாக்களுக்கு பின்னால் செல்வதற்கு, ஜனாசாக்களை துயர்ந்து செல்வதற்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் தான் அதிலே கலந்து கொள்வார்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாக்களிலே உட்காருவதை தடை செய்திருக்கிறார்கள். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜனாசாக்களை நாங்கள் சுமந்து செல்கின்ற பெட்டிகளிலே ஜனாசாக்கள் உள்ளிருக்கத்தக்கதாக அதன் மீது நாங்கள் உட்காருவது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்கின்ற முறை, கபரினுடைய முறை, அதில் உள்ள சுன்னத்துக்கள் பற்றியதுதான் இந்த தலைப்பினுடைய 7வது அலகாக இருக்கிறது. ஜனாசாக்களை நாங்கள் நல்லடக்கம் செய்கிற நேரம் கபறுகளை ஆழமாக தோண்டுவது சுன்னத்தானதாக இருக்கிறது. முடியுமான அளவு அவற்றை விசாலமானதாக வைத்துக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. எங்களுக்கு முடியுமாக இருந்தால் லஹத் என்று சொல்லக்கூடிய கபரினுடைய கிபிலா பக்கமாக ஒரு ஓரத்திலே தோண்டக்கூடிய குழியை தோண்டிக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அவ்வாறு எங்களால் கபரினுடைய ஓரத்திலே ஒரு பக்கத்திலே தோண்ட முடியாது என்றால் கபரினுடைய நடுவிலே நாங்கள் ஜனாசாவை வைப்பதற்காக ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஜனாசாவின் நீளம் அளவுக்கு ஒரு குழியை நாங்கள் சின்னதாக, பிள்ளை குழி என்று சொல்வார்கள், சின்னதாக என்ன செய்யலாம், தோண்டிக்கொள்ள முடியும். ஜனாசாவை நாங்கள் வைக்கிற நேரம் ஜனாசாவினுடைய வலப்பக்கமாக வைக்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கியதாக ஜனாசா இருக்க வேண்டும். சைட்டிலே ஓரமாக கபரினுடைய ஒரு பக்கத்திலே குழி தோண்டப்படுமாக இருந்தால் அதை மறைப்பதற்கு கற்களையும் களிமண்ணையும் பயன்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு மண்ணால் நாங்கள் கபரை மூட வேண்டும். நடுவிலே தோண்டி நாங்கள் பலகைகளையும் அதற்காக ஜனாசாவை மறைப்பதற்காக வைத்துக் கொள்ள முடியும். பெட்டியையும் நாங்கள் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அதற்காக ஜனாசாவை மறைப்பதற்காக ஜனாசாவின் மீது நேரடியாக மண்படாத அடிப்படையில் அதை மறைப்பதற்காக நாங்கள் ஏனைய பொருட்களையும் வசதிக்கு ஏற்ற அடிப்படையிலே நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஜனாசாவை நாங்கள் நல்லடக்கம் செய்ததற்கு பிறகு பூமியிலிருந்து ஒரு சான் அளவு நாங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். அல்லது நாங்கள் கீழே ஜனாசாவை மறைப்பதற்கு வைத்திருக்கின்ற, பயன்படுத்தி இருக்கின்ற பெட்டி உக்கி போகின்ற நேரம் ஜனாசாவை அடக்கிய இடத்தில் எவ்வளவு குழி ஏற்படும், எவ்வளவு தூரம் குழி ஏற்படும், அதற்குள் இறங்குவதற்கு எவ்வளவு நீளமான மணலை நாங்கள் வைக்க வேண்டும், எவ்வளவு உயரத்திலே நாங்கள் மணலை வைத்தால் போதுமானது என்று கருதுகிறோமோ அந்த அளவு உயரத்திலே நாங்கள் மணலை குவித்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை ஒரு சான் அளவு உயர்த்தி வைப்பதற்கு நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். தேவை ஏற்படுமாக இருந்தால் அதை விட சற்று நாங்கள் உயர்த்தி கொள்ளவும் முடியும். ஜனாசாவை புதிதாக நல்லடக்கம் செய்யப்பட்டது என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக கற்களையோ அல்லது வேறு பொருட்களையோ நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு அந்த இடத்திலே கட்டிடங்கள் கட்டுவது, கபரின் மீது கட்டிடங்களை நாங்கள் உருவாக்குவது ஹராமாக இருக்கிறது. அவற்றுக்காக நாங்கள் நிறப்பூச்சுக்கள், சாயங்களை பூசுவது, பெயிண்ட் அடிப்பது ஹராமாக தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. கபறுகளிலே நாங்கள் உட்காருவது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. கபறுகளிலே நாங்கள் எழுதுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு முரணானதாக இருக்கிறது. அவசிய தேவை ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் அந்த நேரத்திலே அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்ற அடிப்படையிலே தேவையை பொறுத்து நாங்கள் அதை செய்து கொள்ள முடியும். ஆனால் முடியுமான வரை எழுதுவதை தவிர்த்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். கபறுகளை நாங்கள் அதிகமாக அழகுபடுத்துவதும் அதை நாங்கள் ஒரு முக்கிய இடமாக, அதிகமாக அடிக்கடி தரிசிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி அதை நாங்கள் மிகுந்த கரிசனையோடு அழகுபடுத்திக் கொள்வது கபறுகளிலே அடுத்தவர்கள் எல்லை மீறுவதற்கு அது வழிவகுத்துவிடும். அதிலே அல்லாஹு தாலாவுக்கு செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகள் மரணித்தவர்களுக்காக செய்யப்பட்டு இணை வைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வசதிகள் உள்ளது. அதனால்
கபறுகளிலே இத்தகைய நிலைகள் வராத அடிப்படையில் கபறுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். கபறுகளிலே ஒளியூட்டுவதும் அதற்காக நாங்கள் வெளிச்சக்கூடுகளை ஏற்படுத்துவதும் கூட தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதிலே பள்ளி வாயில்கள் உருவாக்கப்படுவதும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. பள்ளி வாயில்கள் கபறுகளிலே உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த பள்ளி வாயில்களுக்குள் உள்ள கபறு நீக்கப்பட்டு எடுக்கப்பட்டு அது வேறு இடத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதில் இருக்கின்ற எச்ச சொச்சங்கள் வேறு இடத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லது அந்த பள்ளி இடிக்கப்பட்டு வேறு இடத்திலே அந்த பள்ளி வாயில் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஹதீஸ்கள் அறிஞர்களுடைய கருத்துக்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று கபறுகளின் மீது தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. கபறுகள் உள்ள பள்ளி வாயில்களிலே தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கபறுகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கின்ற பள்ளி வாயில்களிலே தொழுவது, கபறுகளை முன்னோக்கி நாங்கள் தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித். அல்லாஹு தஆலா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக பள்ளி வாயில்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே கபறுகளிலே பள்ளி வாயில்கள் உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த பள்ளி வாயில்கள் வேறு இடங்களுக்கு நகர்த்தப்பட வேண்டும். அல்லது கபறு அந்த இடத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு வேறு இடத்தில் அதன் எச்ச சொச்சங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கபறுகளை இழிவுபடுத்துகின்ற அடிப்படையிலும் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. கபறுகள் மீது எல்லை மீறுவது எப்படி தடை செய்யப்பட்டதோ அதுபோன்று கபறுகளை இழிவுபடுத்துகின்ற அடிப்படையிலே நாங்கள் நடந்து கொள்வதும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதற்குரிய ஹுர்மத், அதற்குரிய கௌரவம் பேணப்பட வேண்டும், அது மதிக்கப்பட வேண்டும். ஆனால் எல்லை மீற கூடாது. கபறுகளிலே விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். கபறுகளிலே செருப்போடு நடந்து செல்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கபறுகளிலே உட்கார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் போன்ற செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதுபோன்று நாங்கள் ஜனாசாவை நல்லடக்கம் செய்து முடித்து விடுவோமாக இருந்தால் அதன் பின்னர் ஜனாசாவுக்காக எங்களால் முடியுமான அளவு நேரம் அந்த இடத்திலே நின்று அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸ்அலு லஹு தஸ்பீத் ஃபஇன்னஹு அல்ஆன யுஸ்அல். நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள். அவர் இந்த நேரம் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறார். அந்த கேள்வி கணக்கிலே அவர் உறுதிப்படுத்தப்படுவதற்கும் அவர் சரியான பதிலை மலக்குகளுக்கு வழங்குவதற்கும் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கபரிலே நின்று கொண்டு பாத்திஹாக்களை ஓதுவதோ அல்லது கபரிலே நின்று கொண்டு வேறு திக்ருகளை செய்வதோ தடை செய்யப்பட்ட, அல்லது குர்ஆனை ஓதுவதோ தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அவற்றை செய்யவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கபரடிகளிலே மையத்தை அடக்கியதற்கு பிறகு செய்யப்படுகிற பிரச்சாரங்கள் அல்லது சொற்பொழிவுகளை பொறுத்தவரை முடியுமான அளவு சுருக்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியானதாக அவற்றை ஒவ்வொரு ஜனாசாவிற்கும் அடக்கம் செய்ததற்கு பிறகு, ஒவ்வொரு ஜனாசாவையும் அடக்கம் செய்ததற்கு பிறகு கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக அதை கருதி கொள்ளக்கூடாது. சில போது நபி அவர்கள் அந்த இடத்திலே சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சில சந்தர்ப்பங்களில் அது செய்யப்பட வேண்டும், தொடர்ச்சியானதாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த தலைப்பிலே வரக்கூடிய 9வது அலகு, மரணித்தவர்களுக்காக நாங்கள் ஆறுதல் சொல்வதும் அதனுடைய சட்டங்களும் அதனுடைய முறைகளும் சம்பந்தப்பட்டது. பொதுவாக ஒரு முஸ்லிம் ஏதாவது கஷ்டத்தை எதிர்நோக்குவானாக இருந்தால், நோய்வாய்ப்படுவானாக இருந்தால் அவனுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். அவனின் மூலம் கவலைப்படுகிற அவருடைய குடும்பத்திற்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு காட்டிய வழியாக இருக்கிறது. அவர்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கவலையையும் குறைப்பது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தை பொருந்திக் கொள்ளுமாறு அவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்திலே பொறுமை காக்குமாறு அவர்களிடம் நாங்கள் வேண்ட வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்திருக்கிற அருள்களை, ஏனைய அருள்களை சுட்டிக்காட்டி, அல்லாஹு தாலா உங்களை கைவிட மாட்டார், அவன் மிகவும் இரக்கம் உள்ளவன், அந்த இரக்கமுள்ள ரஹ்மான் ஒரு உயிரை உங்களிலிருந்து எடுத்திருக்கிறான் என்றால் அதற்கு நிகராக வேறு அதைவிட ஒரு நலவை அந்த இடத்திலே உங்களுக்கு தருவான் போன்ற நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுகின்ற அடிப்படையிலே அவர்களுடைய அமல்களை, அவர்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுடைய குழந்தைகளில் ஒருவர் மரணித்ததாக அவருடைய மனைவியர்களில் ஒருவர் செய்தி அனுப்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை கொண்டு வந்தவரிடம் சொல்கிறார்கள், நீ அவளிடம் மீண்டு செல்வாயாக, அவளுக்கு சொல்வாயாக, அன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா அஅதா, அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டதும் அவனுக்குரியதுதான், அல்லாஹு தஆலா எடுக்காமல் விட்டதும் தந்ததும் அவனுக்குரியதுதான். வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா, ஒவ்வொரு விடயமும் அல்லாஹு தாலாவிடம் குறிப்பிட்ட கால வரையறை வழங்கப்பட்டதாகவே இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபமுர்ஹா, அவளுக்கு நீ ஏவுவாயாக, ஃபல் தஸ்பிர், அவள் பொறுமை காக்கட்டும், வல் தஹ்தசிப், நல்லதை நினைக்கட்டும், அல்லாஹு தஆலா இதிலே நலவை வைத்திருப்பான் என்று நம்பிக்கை கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கான வார்த்தைகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. இது தவிர்ந்த வேறு வார்த்தைகளையும் நாங்கள் ஆறுதல் சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆறுதல் சொல்வதற்காக நாங்கள் செல்கிற நேரம் குறிப்பிட்ட ஒரு இடத்தை அதற்காக தயார்படுத்துவதும், அதற்காக வேறு ஏற்பாடுகளை ஜனாசா வீட்டாரை செய்ய வைப்பதும், அந்த இடத்திலே உணவுகளை நாங்கள் பரிமாறிக்கொள்வதும் தடை செய்யப்பட்ட, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று ஆறுதல் சொல்வதற்காக செல்பவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்று தேவை இல்லாமல், எந்த தேவையும் இல்லாமல் இருக்கிற நேரம் அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லி, ஆறுதல் சொல்வதையே ஒரு சுமையானதாக மாற்றிவிடக்கூடாது. மாறாக தேவை இருக்குமாக இருந்தால் திரும்ப அந்த வீட்டுக்கு செல்வதிலே தப்பு கிடையாது. அதுபோன்று மரணித்தவர்களுடைய வீடுகளுக்கு அவர்களுடைய உறவுக்காரர்கள், அவரை அண்டி இருப்பவர்கள் அல்லது அவர்களுடைய நண்பர்கள் மரணித்தவர்களுடைய வீட்டாருக்கு உணவை செய்து வழங்குவது சுன்னத்தானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது, இஸ்னஉ லி ஆலி ஜாஃபர் தஆமன், ஜாஃபருடைய குடும்பத்திற்கு நீங்கள் உணவை செய்து கொடுங்கள். ஃபகத் அதாஹும் அம்ருன் யுஸ்கிலுஹும், அவர்களை பராக்காக்குகின்ற, இந்த விடயங்களை எல்லாம் அவர்களை செய்யாமலாக்குகின்ற ஒரு விடயம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது, அதனால் அவர்களுக்காக நீங்கள் சமைத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அடுத்தவர்கள் மரண வீட்டாருக்காக சமைத்து கொடுப்பது சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. மரணித்த வீட்டிலே சமைக்க கூடாது, அது ஹராம் என்பது கிடையாது. ஆனால் மரணித்தவர்களுக்காக அடுத்தவர்கள் சமைத்து கொடுப்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் மரணித்ததற்காக அழுவதும் கவலையை வெளிக்காட்டுவதும் ஹராமானது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த போது நபி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அவர்களுடைய உள்ளம் கவலைப்பட்டது. நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களுமா கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்ற போது அவர்கள் சொன்னார்கள், ஆம்,
நிச்சயமாக கண் நீரை சொரிகிறது, உள்ளம் கவலைப்படுகிறது. ஆனாலும் எங்களுடைய இரட்சகனை பொருந்துகின்ற அடிப்படையிலே, எங்களுடைய இரட்சகனின் திருப்புருத்தத்தை பெற்றுத்தராத எந்த வார்த்தையையும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், அல்லது எங்களுடைய இரட்சகன் பொருந்திக் கொள்ளாத எந்த வார்த்தையையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே கவலைப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை கோபிக்கின்ற அடிப்படையிலே கதறக்கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்திலே திருப்தியற்ற அடிப்படையில் முறைப்படுவதாக தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடாது, கூச்சலிடக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது, நாங்கள் எங்களை மாய்த்து கொள்ளக்கூடாது, எங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளுகின்ற அடிப்படையிலே கன்னங்களில் அடித்துக் கொள்ளக்கூடாது, எங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு நாங்கள் மிதமிஞ்சிய அடிப்படையிலே கவலையை வெளிப்படுத்துவதை தடுத்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கன்னத்தில் அறைந்து கொண்டானோ, தன்னுடைய பக்கட்டுக்களை கிழித்து கொண்டானோ, ஜாஹிலிய காலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை சொல்லி மரணத்திற்காக அழுதானோ அல்லது கதறினானோ ஒப்பாரி வைத்தானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எனக்கு பிடித்த கேடே, எனக்கு பிடித்த நாசமே என்ற போன்ற வார்த்தைகளை ஒருவர் ஜனாசாவுக்காக அல்லது மரணித்தவருக்காக அவர் மீது உள்ள கவலையை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்கள் அவர்கள் அதிலிருந்து தௌபா செய்யவில்லை என்றால் நாளை மறுமையிலே நரகத்தில் பழுக்க காய்ச்சப்பட்ட நெருப்பினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடியவர்கள். நாங்கள் மரணிக்கின்ற நேரத்தையும் நாங்கள் பிறக்கின்ற நேரத்தையும் அல்லாஹு தஆலா தீர்மானிக்கிறான். அதிலே எவருக்கும் சுதந்திரம் கிடையாது. எப்படியான ஒருவராக இருந்தாலும் அவர் மரணித்தே ஆக வேண்டும். மரணத்திற்கு வயது கிடையாது, பதவி கிடையாது, பட்டம் கிடையாது, அந்தஸ்து கிடையாது, பணம், வறுமை என்ற எந்த வேறுபாடும் மரணத்திற்கு கிடையாது. அல்லாஹு தஆலா எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எவ்வாறான சந்தர்ப்பத்தில் மரணிக்க வேண்டும் என்று ஆத்மாவை படைக்கின்ற போது எழுதினானோ அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் எந்த ஒரு வினாடியும் உட்படுத்தப்படாது, பிற்படுத்தப்படாது, அது மரணிக்கும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் பிந்தி செல்ல இருக்கிறோம், அவர்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்பதுதான் இதிலே உள்ள விடயம். எப்படியாக இருந்தாலும் முறையான அடிப்படையிலே நாங்கள் ஜனாசாக்களை கையாளுவதற்கும் எங்களை விட்டு பிரிந்தவர்களுடைய துயரங்களை நடுநிலையோடு நாங்கள் கையாளுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை இதிலே பின்பற்றுவதற்கும் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.